ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மீதமான சாதத்தை எப்படி தாளிக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 5 பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி போட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இது கூட மீடியம் சைஸில் 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். தக்காளி வதங்குறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா மசிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளியை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட நான் 3 முட்டையை உடைச்சி வச்சுருக்கிறேன். அந்த முட்டையை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். முட்டையை ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கலந்து விட்டுக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு சாதம் எடுத்துருக்கிறேன். அதனால் நான் 3 முட்டை சேர்த்துருக்குறேன். நீங்கள் 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கிறதா இருந்தால் ஒரு 2 முட்டை சேர்த்துக்காங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட சாதம் சேர்த்துக்கலாம். நான் மதியம் வடித்த சாதம் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பழைய சாதமாக இருந்தாலும் கூட சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சாதம் மீந்து போச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி தாளித்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சாதத்தை நல்லா கலந்து விட்டாச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கலந்துக்கலாம். நீங்களே இது போல் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.